ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? ஓனா எங்க வந்துச்சு ஓடுது. நீ வந்து எவ்வளவு சிந்திச்சு அட சாரி சோலி முடிச்சு கீழ எது கொட்ன வாரே நம்ம எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ. இத யாரா க்ளீன் பண்றது? நான் தான பண்றேன். நான் தான. என்னது இதுவா இதுவா சொல்ற? இது உள்ள இருக்கிறது இது ஃப்ரெஷ் மீன் செய்யலாம். வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. போ வரலன்னா போ. எப்போ பார்த்தாலும் இப்படிதான். எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏதாவது சொல்லிட்டா உடனே இப்படி கோவம் வந்து நான் பண்ண மாட்டேன். அப்புறம் போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரணும். நம்ம இன்னைக்கு வந்து மீன் வந்து வறுக்க போகிறோம், வறுத்து சாப்பிட போகிறோம். முதல்ல வந்து கழுவிப்போம். வாங்கி வச்சு மீன் இது என்ன மீன்னா பேரே மறந்துட்டேன் நான். ஏதோ ஒரு மீன் பேர் சொன்னாங்க. நான் கேட்ட மீன் வந்து கொடுவா மீன் கேட்டிருந்தேன், பாறை மீன் கேட்டிருந்தேன் வறுத்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அவங்களே ஒரு மீன் வந்து இது நல்லா இருக்கும் ஏரி மீன் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுதான் வந்து இப்போ நம்ம கழுவிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ ஒரு வழியா வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டேன். மீன்ல உப்பு போட்டு தானே கழுவணும். கல்லு போடணும். கல்லுப்பா? சால்ட்டு தான். சால்ட்டு போடலாமா? ரெண்டும் ஒண்ணுதான். என்ன இப்படி வாங்கி வந்துருக்குன்னா வேற எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இல்லையா? அழுவி போன மீன் ஃப்ரெஷ் மீன் தானே ஏலி. இப்போ என் முன்னாடி தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. தெரியல அந்த இடத்துல எல்லாம் கருப்பா. என்னது இதுவா இதுவா சொல்ற? இது உள்ள இருக்கிறது இது ஃப்ரெஷ் மீன் தான். நீ ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்க? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உப்பு தானே எடுத்து சொன்னோம். எங்க அதுக்குள்ள போற ஒரு மீனை வறுத்து சாப்பிட்றதுக்குள்ள ஏன்டா வாங்கிட்டு வந்தோம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓவரா பேசாத சரியா? ஓவரா பேசுறனா? நான் ஓவரா பேசுறனா? இவ்வளவு தூரமா போடுவாங்க உப்பு போட்டு கழுவுறதுக்கு போடலாம் எவ்வளவு வேணா. நான் உப்பு போட்டு கழுவுனதே கிடையாது மீன். கீழே இப்படி வைக்காத. அவங்க பாரு எவ்வளவு பிளட் ஸ்மெல். சரிப்பா சாரிப்பா. இப்படி பண்ணாதடா தயவு செஞ்சு. உனக்கு தெரிஞ்சா பண்ணிடலன்னா வச்சிரு. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ. இத யாரா க்ளீன் பண்றது? நான் தானே பண்றேன். நான் தானே பெருக்குறேன். நான் தானே கழுவுறேன். எல்லா பாத்திரமும் நான் தானே விளக்குறேன். நீ என்ன பண்ற? சிரிப்பிஞ்சிருந்தா பேசிட்டு இருக்கடா. சரி சரி செருப்பு தானே புது செருப்பு வச்சிருக்க பாரு. இதுக்கு பேசாம கடையிலே வாங்கி தின்னு போயிடலாம். வாங்கி தின்னு போயிடலாமா? பாரு நான் சத்தியமா எனக்கு பிடிக்கல. நான் கழுவுறேன்னு சொல்லிட்டேன். கிளம்பு. நான் கழுவுறேன் போ. இந்த கழுவி எதுலயே வைக்கணுமா இல்ல இதுலயே இது பண்ணிக்கலாமா? நீ ஏதாவது பண்ற 100 கேள்வி கேட்காதடா. ஐயோ எனக்கு முதுகுலாம் வலிக்குதே. எப்படிதான் நீ டெய்லி பாத்திரம் கழுவுற? அதனாலதான் என்ன இது பண்ண விட்டுறியோ? 10 நிமிஷம் கூட ஒரு மீன் கூட நின்று கழுவுங்க. தயவு செஞ்சு பள்ளிலாம் வராது கழுவுறத. ஒரு நாள் இதே மாதிரி பெரிய பள்ளி எடுத்துன்னு வந்து உனக்கு. ஐயோ வாயை மூடு தயவு செஞ்சு. தேவையான பேசிருக்கேன். பிடிக்கல இந்த மாதிரி பேசுறது. பள்ளி நேரம் போவேன். கழுவுல போது கூட இதே எந்திரிச்சு வந்து உயிரோட வந்து என்ன விட்டுறா சாமி அப்படிங்கிற சுத்தமா சாப்பிடணும் நீ தானே ஆசைப்படுவ. எல்லா இடத்துலயும் எப்பவுமே சுத்தமா இருக்கணும், சுத்தமா சாப்பிடணும் அப்படின்னு நீ தானே நினைப்ப. ஒரு வழியா வந்து கழுவி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படின்றத பாருங்க. அது கூடவும் என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும் பாருங்களேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. சரிப்பா நீ ஒரு பாத்திரத்தை கூட. 7 பாத்திரம் தர முடியாது. இருக்கிறத வச்சு பண்ண. நான் ஒண்ணு கேட்கல. ஒரு பாத்திரத்தை கொடு. புரியுதா? 2 பாத்திரம் தான். அதுலயே பண்ணி இல்லன்னா நீ பண்ண தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணு கொடு. சும்மா கத்திக்கிட்டு இருக்காத என்கிட்ட. எந்த ஹஸ்பண்டாவது இந்த மாதிரி இருப்பானா உனக்கு ஹெல்ப் பண்ணி? மீனை வந்து குழம்புக்கு தனியா வறுக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சாச்சு. சரி இதை எங்க வைக்கிறது? மேல வைக்கவா? சிங்க்ல இங்க வைக்கவா? அந்த கவர் மேலேயே வச்சுட்டு கழுவி விட்டுரு ஃபுல்லா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கை கழுவிட்டு வா. கை தானே கழுவுறேன். சோப் போட்டு வேற கழுவணும்ன்றவ. ஸ்மெல் அடிக்கணும்ன்றவ. ஹேண்ட் வாஷ் இருக்கு. அதை யூஸ் பண்ணாம எதுக்கு சோப்பை யூஸ் பண்ற? பக்கத்துலயே வச்சிருக்கேன். பழக தோஷம் சரியா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காது நீ. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நாள் வீட்டை வந்து காமி சுத்தி சரியா? வீடு எப்படி இருக்கு அப்படின்றத சரியா? நீ ஃபர்ஸ்ட் வேலையை பாரு. வாய் பேசாம. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நீ தான் ஹெல்ப் பண்ணணும். வா ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொடு. அதான் கொடுத்துருக்கேனே. சரி எவ்வளோ ஃபுல்லாத்தையும் போட்டுருவா? எவ்வளோ போடணும்? தேவையான அளவுனா அதான் எவ்வளோ?
இப்படி பண்றதுக்கு நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாம். நீ பண்ணுவ காட்ட. இதுலதான் நான் மாஸ்டர்னு உனக்கு தெரியும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எல்லாத்துக்கும் தடவு, பத்தலைன்னா கொட்டிக்க, அவ்வளவுதான். இப்படி தடவுனா போதுமா? இப்ப ரத்த கலர்ல இருக்குது. என்ன மீன் வருவலா இது? நீ என்னது போய் எடுத்துன்னு வந்த? ஆமா, காலில் இருக்க தூசியெல்லாம் இதில் போடு அப்படியே. நீ வந்து எவ்வளவு சோலி முடிச்சு கீழே எது கொட்டின? வாரு நம்ம இல்ல நீ வர மாட்டியா? சத்தியமா குணா டென்ஷன் பண்ற குணா. டெய்லி சரிப்பா. கூட்டி நான் 2 நாளுக்கு ஒரு மாப் போட்டுட்டு இருக்கேன் குணா. எனக்கு தான் தெரியும் இவ்வளவு வீட்டை சரி ஆள் வச்சு விடலனா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் தான் சொன்னல முன்னாடியே, இந்த ஒரு மீனை ரெடி பண்றதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்துடும். இது சொன்னது ஒரு குத்தமா? உயிர் போய் உயிர் வந்துடும். சரி போடு, இஞ்சி போட்டு பேச போடு. சீச்சி ஒரு நாளைக்கு அதிகமாடி சொல்ற போல இருக்கு. அது தவிர வார்த்தையே தெரியாதா? சரி உனக்கு போதுமா? என்னது உனக்கு போதுமா எடுத்து கொடுத்ததெல்லாம்? இது வாங்கிட்டு வரலையா? எலுமிச்சை பழம் இல்லையா? இல்ல. ஏன்? ஏன்னா இல்ல, வாங்கிட்டு வந்தாதான் இருக்கும். இப்போ வாங்கிட்டு வரியா கடைக்கு போய்? போக முடியாது. நீ வேற என்னதான் பண்ணுவ? நீ இப்போ உனக்கு வேற ஏதாவது தேவையா அதை மட்டும் சொல்லு. இல்ல எனக்கு வேற எதுவும் வேணாம். சரி பாய். எழுப்புனா எழுந்திருக்க மாட்டேற. அதுவே எழுந்துட்டேன்னா நாய் மாரி குலைக்கிற. கழுவுறான், கழுவி தொலைறான். குடு, என்ன பண்றது? எல்லாம் ஃபுல்லா போட்டாச்சு. குடு நீ. கொஞ்ச நேரம் அது அப்படியே பரப்பி வை. கொஞ்ச நேரம் இதாகும். ஆமா, பரப்பி கால் நீட்டு வைக்கிறாங்க நல்லா. எங்க தூக்கிட்டு போறா? குடு. இந்த மாதிரி ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எடுத்துட்டு போவியா? இவ்வளவு நேரம் என் கை ஏறி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணேன். மீன் வாங்கி வருவோம்னா வந்து பார்த்த விலைக்கு தருவோம். மீனை வந்து கழுவி தருவோம்னா, மசாலா போடுவோம்னா, தோசை கல்லில் போட்டு எடுத்து இவங்க சாப்பிடுவாங்க. என்னடா இது? நான் ஊரில் எனக்கு இப்பவே நான் எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது எனக்கு இதெல்லாம். சரி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். மீன் குழம்பு வைக்கலான்னு கேட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. மீன் குழம்பு இன்றைக்கே நீ காலி பண்ணுறதா இருந்தால் வையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 4ஆவது நாள். துணியெல்லாம் அப்படியே கிடக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது சொல்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு பேப்பர் வேணுமா, இது வேணுமா, நியூஸ் பேப்பர் போட்டு வச்சா ஆகாதா? நீங்களே சொல்லுங்கள், என்னத்தை போட்டு வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்ட்டு. வாங்கி தரேன் எல்லாத்தையும். புளிக்கு குழம்புக்கு என்ன பண்ணுற? குழம்புக்கு நான் புளி வைக்க போறியா? புளி ஊற வைக்கிறியா? வச்சிட்டேன். வைக்க தெரியுமா குழம்பு? யூடியூப் தான் பார்க்கணும். நானே வைக்கவா? நீ வச்சா நான் சாப்பிட மாட்டேனே. சரி பார்க்கலாம் அதையும். செவனேன்னு வீடியோவை அங்கே வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அழகா. இப்போ பண்ண வேலை வந்து பார்த்தோன்னா, இங்கே பாருங்க, ட்ரைபாடு காலி. ஒரு ஆளை எடுக்க வச்சு தான் எடுக்கணும். ஃபுல்லாக நீ தான் எடுக்க போகிற, சரியா? இல்லைன்னா அவன் வாங்கி தர. ஒழுங்காக சொல்கிறேன் வச்சு கேளு. உடஞ்சிருச்சாவா? என்னது இது? இங்கே பாரு, சம்பவம் பண்ணிட்டேன். இது நிஜமாக நான் எதிர்பார்க்கல. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. உடைச்சிட்டேன் நல்லா. கேட்க வந்த போது உடஞ்சிச்சுன்னா நான் இப்போ என்ன பண்ணுறது? எப்படி எடுக்கிறது? நீயே பிடிச்சி எடு. வாயை மூடுன்றதை தவிர வேற ஏதாவது வருதா? ஏதோ தெரியாமல் உடைச்சிட்டேன், சாரி. அதெல்லாம் வாயில இருந்து வர. நான் ஏன் சாரி சொல்லணும்? தெரியாமல் நடந்ததுக்கு சாரி தேவை கிடையாது. தெரியாமல் உடைச்சது சாரி சொல்லுவாங்க. தெரிஞ்சு பண்ணதுக்கு யாரும் சாரி சொல்ல மாட்டாங்க. உடச்சி வச்சிருக்க பாரு, சரியா கிடக்குது. அது கனெக்ட் பண்ணா நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்தா வெங்காயமே நறுக்கி முடிச்சுட்டேன். இப்படி போய் பூண்டு பண்ணி குழம்பு நீயே வை. இந்த பூண்டை நான் ஊற்றி தரணுமா? ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். சரி, அந்த கேப்பில் வந்து அந்த மீனோட மண்டெல்லாம் இருந்தது, அதை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வந்து நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். புளியும் ஊற வச்சுருந்தோம். புளியை வந்து எங்கள் மேடம் நீவி வந்து
பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிவி செய்ய தெரியுமா எப்படின்னு? இப்போதானே வீடியோ பார்த்தோம். வீடியோவா? என்ன வீடியோ? தூங்கி ஏஞ்சி வந்த நீ, பொய் சொல்லாத. நீ பார்த்தீங்க? நான் பார்த்தேன் தான். உனக்கு செய்ய தெரியாதா? சரி பார்க்காத என்ன இப்படி ஒரு பார்வை. புளி பிசைஞ்சது போதும், நல்லெண்ணெய் ஊற்று. அது வரைக்கும் பாரு நல்லெண்ணெய். எதில் ஊற்றணும்? என் தலையில் ஊற்று வந்து. அதில் ஊற்றுனா எந்த எண்ணெய்? ஏ மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான்ப்பா நல்லா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இஷ்டம் தான். என்ன வேணா ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு கூடுதலாக வேணும்னா நல்லெண்ணெய் அது லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி சரி பார்க்கலாம் அதையும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ வந்து எதனா யூஸ் பண்ணுறேன்னா அந்த பாத்திரத்தை இப்படியே அப்படியே நான் கழுவி வச்சிருவேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு பாத்திரம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான் விளக்கி வச்சிருவேன். அப்படி விளக்க முடியலன்னா இழிச்சவாய் நான் தான் கிடைச்சேன். 3 பாத்திரம் 2 பாத்திரம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுறது நான் கழுவுறேன்னு சொல்லிட்டேன். கழுவுவாங்க, கழுவ மாட்டாங்கன்னு நான் சொல்ல. இருந்தாலும் நமக்கு அந்த பாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறத பத்திலே பிடிக்காது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் இல்லாமல் எந்த டிஷ்ஷும் நம்ம ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா? கொஞ்சோண்டு போதும். சரி போட்டா கொடு. வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். 2 போடு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இஷ்டம் நான் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வாங்கினதுலேருந்து நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். சோம்புத்தூள் வந்து நம்ம கிட்ட இல்லை, அதனால கொஞ்சம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைஞ்சிருக்கு, இந்த பழம் போதும்னு நினைக்கிறேன் நமக்கு. அது சும்மாவே போட்டுக்கலாம். சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா தக்காளி கையிலே போட்டு செஞ்சுக்கலாம். கழுவிட்டு போடணும், அதை நம்ம பண்ண. அன்னைக்கு என்னடா நான் கோயிலுக்கு போயிட்டு ஆம்லேட் சாப்பிட்றேன், பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றேன். வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எல்லாத்தையும் கழுவி தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். உருட்டே நினைச்சுக்காதீங்க சரியா? செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டே. இதெல்லாம் ஹைஜீனிக்ல நம்ம விளையாடக்கூடாது. ஆக்சுவலா வாங்கிட்டு வந்தப்பே நான் எல்லாமே கழுவிதான் உள்ள வைப்பேன். மூக்கு சளியே வந்துடும் போல இருக்கு. இதெல்லாம் வைக்காத, இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன இவ்வளோ தானே? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. மீன் வேக தேவையில்லையா? தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம். ஒன்றும் பிரச்சனை. இந்த தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றல தானே? ஆமாம். புளி தண்ணி ஊற்றுனே. நம்ம ஆயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். என்னடா நான் வந்து இவர்கிட்ட கேட்டு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் குட்டி தூக்கம் போயிட்டேன். அந்த டைம்ல இவர் வந்து வீடியோலாம் பார்த்து வச்சிருந்தாரு, மீன் குழம்பு செய்வது எப்படி. ஸோ அதனால இடையில டவுட் இருந்தால் நான் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவர் பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் பூண்டு வந்து கொஞ்சம் வேகணும். என்னதான் மிதக்குது நல்லா? ஆயம் மூடு. வெறும் தோலா கிடக்குது. தோல் உரிச்சுதான் மாட்டாங்க, தோல் கிடக்குது. இதுல பூண்டு வந்து இப்போ கொஞ்சம் பாயில் ஆயிருக்கு. இந்த டைம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இது குக் பண்றது கிண்டல் பண்ணிங்கன்னா எல்லாரும் வந்து இது நல்லாவே குக் பண்ணாது போலன்னு பார்க்க மாட்டாங்க. குக்கிங் கம்மி. இந்த டைம்ல லைட்டா உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா ஆனியன் கொஞ்சம் வேகுமா வதங்கும் தானே சொல்லுவாங்க. எங்க இங்க இருந்தவளை காணவே காணோம், வெறும் அடுப்பு மட்டும்தான் இருக்கு. எங்க போன? இயற்கை அழைப்பு. வேலை நம்ம மும்பரமா செய்யும் போதுதான் நமக்கு இதெல்லாம் வருது. என்ன பண்றது? ஆமா ஆமா. ஆனியன் பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. கழுவிடலாம். எவ்வளோ எண்ணெய்
அடி பாவி, மீன் குழம்புல எண்ணெய் கிடையாது, எண்ணெயில் தான் மீன் குழம்பு. சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக உப்பு போடு. வேணாம் சாப்பிடும்போது வேணாம் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு உண்மையிலே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு சைட்லாம் எங்கள் வீட்டிலலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்போம். நாங்கள் வந்து நேட்டிவ் வந்து கரூர். எங்கள் வீட்டிலலாம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் மேக்ஸிமம் எந்த டிஷ்ஷுமே செய்ய மாட்டோம். மீன் குழம்புலையுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது, ஃப்ரை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் வந்து தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே பிடிக்காது. பிடிச்சிருச்சு. நம்ம இப்போ மீன் போட்டுக்கலாம், அப்போ தான் மீன் உள்ளே இறங்கும். மீன் உள்ளே இறங்குமா? போட்டாலே இறங்க போகுது. அது என்ன இறங்கும்? தலையை போடுப்பா ஃபர்ஸ்ட்டு. முன்னாடியே கழுவி வச்சிட்டாரு. ஸோ நம்ம போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு பயம். சுற்றுச்சு. பக்கத்தில் கொண்டு வரேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? மீன் குழம்பு பாருங்கள், வாசம் சீரியஸாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பக்கத்து வீட்டு பூனை சத்தம்லாம் கேட்டுருச்சு. எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன? மீனை இறக்கி வச்சுட்டு ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி. நம்ம மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்றதுல அது தனி ருசி. ஆனால் வந்துட்டு எப்பயுமே மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. அந்த மீனோட இது கொஞ்சம் உள்ளே இருந்து இறங்கினதுக்கப்புறம் தான் 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி கேஸ் ஸ்டவ் இல்லாமல் இந்த விறகடுப்பு இருக்குல்ல, அதில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம செய்யலாம் ஒரு நாள். வாயாலே செய்வேன். சாதம் பார்த்தீங்கன்னா காலையில மதியானமே நான் வடித்து வச்சிட்டேன் கொஞ்சம் சாதம். சரி இவர் சாப்பிட்டுக்குவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வச்ச ரசம் இருக்குது. என்ன ஹோம் டூரா? கிச்சன் டூர். மீன் குழம்பு வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி மீனை வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. போடு போடு போடு. எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன உப்பு போட நம்ம மறந்துட்டோம். இந்த பாக்கெட்லேயே போட்டுருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த மசாலாவில் உப்பு இருந்திருக்காது போல். ஸோ நம்ம போடலை, அதனால் உப்பு இல்லாத போகிறது மீதி எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன், கொடுவா மீன் இதுதான் பிடிக்கும். அதை தாண்டி நான் பாறை மீன் வேணால் சாப்பிடுவேன். பட் ஆனால் வந்து எனக்கு இந்த மீன்லாம் பிடிக்காது. பட் இருந்தாலும் ஓகே, டேஸ்ட் வேணால் பார்ப்பேன். பட் ஆனால் சாட்டிஸ்ஃபையாக சாப்பிட மாட்டேன். சரி ஓகே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நாங்களும் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். பாய் சொல்லிடுப்பா. பாய் கைஸ். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க, பத்திரமா.